என்ன பொறுத்தவரைக்கும் லிப்ஸ்டிக் லாங் லாஸ்டிங்கா இருந்தா மட்டும் போதாது. கம்ஃபர்டபுளா இருக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை லிப்ஸ். இந்த 2 லிப் ஷேட்ஸும் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு அதுவும் ட்ரை லிப்ஸ் உள்ளவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லிப் ஷேடா இருக்க போது. அதுவும் அஃபோர்டபிள் ரேஞ்சில பிலோ 300ல இது ஒரு மஸ்ட் ஹேவ்ன்னு கூட சொல்வேன். வாங்க ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கலாம். பர்கண்டி பிளஷ். ஸோ இத வித் லிப் லைனர் அண்ட் வித்தவுட் லிப் லைனர் பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ இது வந்து அப்படியே இப்படி ஒரு ஸ்லைடு அப்படியே பட்டர் மாரி மெல்ட் ஆகும் லிப்ஸ்ல. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ட்ரையிங் எஃபெக்ட் குடுக்க போறதில்ல, பேட்சி எஃபெக்ட் குடுக்க போறதில்ல. த்ரூ அவுட் தி டே இத நீங்க டாப்பிங் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் லாங் லாஸ்டிங்கா இருக்காது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு மெயின் ஃபீச்சர் கிடையாது லிப்ஸ்டிக்ல. கம்ஃபர்டபிலிட்டியா இருக்கணும். அது உங்களுக்கு ட்ரைனஸ் தரக்கூடாது, பேட்சினஸ் குடுக்கக்கூடாது. எல்லாரும் அத நோட் பண்ற மாரி இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகணும். டஸ்கி ஸ்கின்னுக்கு அஃபோர்டபிள் ரேஞ்சில எவ்ரிடே யூஸ்க்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஷேட். அப்படியே ஸ்கின்ல எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. இத நான் லிப் லைனரோட பேர் பண்றேன். இன்னும் என்ஹான்ஸ்டா இருக்கும். இன்னும் அழகா இருக்கும். நான் சேம்பரோட லைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டா பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டூ லுக் சோ குட். எவ்ரிடே நீங்க நீட்டா ஒரு சட்டில் ட்ரெஸ் போடும்போது யூ கேன் கோ ஃபார் திஸ் அண்ட் போல்டர் லுக் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் பர்கண்டி பிளாக். ஸோ பியூர்லி ப்ளம் இப்படி தான் இருக்க போகுது. திஸ் கோயிங் டு கிவ் யூ லிட்டில் பிங்கிஷ் அண்டர்டோன், வார்ம் அண்டர்டோன்ல இருக்கும் பியூர்லி ப்ளம். அண்ட் பர்கண்டி பிளாஷ் வந்து ஒரு டார்க்கான மெரூன் அண்டர்டோன்ல இருக்கும். which too has good warm undertone to your skin. இந்த ஷேட்ஸ்லாம் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு ஒரு மஸ்ட் ஹேவ் ஷேட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ கிராப் யுவர்ஸ்.